இப்போ நீங்கள் பார்க்குறது ஒரு சூப்பரான இயற்கை உணவு. இது என்னன்னு சொல்லிட்டு தெரிஞ்சவங்க கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே, இப்போ நான் சொல்கிறேன். இது வந்து கொடிப்பசலை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. கிராமத்தில் வந்தவங்களுக்கு ரொம்பவே நல்லாவே தெரியும். இது கொடிப்பசலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இது ஒரு கீரை வகை. இதோட இலை ரொம்ப வந்து சாறு நிறைஞ்சதாக இருக்கும், கொஞ்சம் தடிமனாகவும் இருக்கும். அது பூக்கள் எவ்வளோ அழகாக இருந்தது பார்த்தீங்க. இது பழம் பாருங்கள், நல்லா கருப்பாக இருக்குல்ல, மிளகு மாதிரி. ஆனால் இங்கே தான் விஷயமே இருக்குது. எங்களுக்கு சின்ன வயசில் இது பேர் கொடி பசலைலாம் பேர் தெரியாது. இதோட பேர் இங்கு பழம் செடி. காரணம் என்னென்னா இதுதான். பார்த்தீங்களா, அந்த பூவுக்கு அடுத்து பழம் வருது இல்லைங்களா, அந்த பழம் இப்படி தான் இருக்கும். நல்லா ரொம்ப சாறு நிறைஞ்சதாக இருக்கும், ரொம்ப சாஃப்டாக இருக்கும். கையில் நீங்கள் இப்படி அமுத்துனாலே போதும், அப்படியே அந்த சாறு இங்கு மாதிரி இருக்கும். அவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்கும். கையில் அவ்வளோ சீக்கிரமாக அந்த சாயமும் வந்து உடனே கழுவுனா போகாது, கொஞ்சம் நேரம் ஆகும். பாருங்கள், நீங்கள் பீட்ரூட்டில் வந்து சம்டைம்ஸ் கையில் கலர் வரும், நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆனால் இந்த ஒரு சின்னதாக மிளகு அளவு இருக்கிற ஒரு பழத்துலேருந்து இவ்வளோ கலர் வந்து நீங்கள் பார்த்துருக்கீங்களா? அதனால சின்ன வயசில் இதுக்கு பேரே வந்து இங்கு பழச்செடி தான். இந்த இங்கு பென் எழுதுகிற பழக்கம் இப்போ பசங்கிட்ட இருக்கான்னு எனக்கு தெரியலை. ஆனால் நாங்கள் சின்ன வயசில் இருக்கும்போது இங்கு பெனில் மை இல்லை அப்படின்னா இதோட இந்த சாறு சொட்டு சொட்டாக வந்து புழிஞ்சு அதை ரப்பி எழுதுவோம். ஆனால் அடி தான் வாங்குவோம். ஏன்னா